கிளிநொச்சியில் 4 நாட்கள் மறைந்திருந்ததாக வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் செவ்வந்தி. அது மட்டுமில்லாமல் தென்னிலங்கையில் தான் மறைந்திருந்த இடம் சம்பந்தமாக தகவல்களை வழங்குவதற்கு அவர் மறுத்திருப்பதாகவும், தன்னை பாதுகாத்தவர்களை காட்டிக் கொடுக்க மறுத்திருப்பதாகவும் இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. இது சம்பந்தமான விசாரணைகளில் கிடைக்கப்பட்ட மேலதிக தகவல்களை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அதே வேளையில் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு என்னென்னு சொன்னால், செவ்வந்தி கைது வேண்டுமென்றே தாமதிக்கப்பட்டதா சில நோக்கங்களுக்காக என்று சொல்லி இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் என்ன என்பதையும் பார்க்கலாம். தெற்கு கடலில் மற்றும் ஒரு படகு ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது போதைப் பொருட்களுடன். அது குறித்த செய்திகளையும் மஹிந்த ராஜபக்சவினுடைய முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். மத்துகம என்ற இடத்துல 2 மாதங்களும், மித்தனி என்ற இடத்துல 1 மாதமும் தான் மறைந்திருந்ததாக, ஒரு பாதுகாப்பான வீட்டில் மறைந்திருந்ததாகவும், தனக்கு பெண் பாதுகாவலர்கள் மெய் பாதுகாவலாக இருந்தார்கள், பொடி கார்ட்ஸாக இருந்தார்கள் என்று சொல்லியும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் செவ்வந்தி. எனவே பெண் பாதுகாவலர்களை பொடி கார்ட்ஸாக போடுற அளவுக்கு செவ்வந்தி அவ்வளவு பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். எனவே அதை விசாரணைகளில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதுக்கு பிறகு தான் அங்கிருந்து வெளிக்கிட்டு ஒரு வாடகை வாகனம் மூலம் கிளிநொச்சிக்கு கிளிநொச்சியில் 4 நாட்கள் தங்கியிருந்ததாகவும், அதுக்கு பிறகுதான் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த டிங்கி போட்ஸ் என்று சொல்லுவது, டிங்கி படகு என்று சொல்லி அந்த படகுல இந்தியாவுக்கு போனதாகவும் விசாரணைகளில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு போய்க்குள்ள தன்னோட 4 பேர் தனக்கு பாதுகாப்பாக பொடி கார்ட்ஸாக வந்ததாக செவ்வந்தி சொல்லியிருக்கார். அப்ப போலீஸ் கேட்டிருக்குது, தென்னிலங்கையில நீங்க மறைஞ்சிருக்கேக்குள்ள, மத்துகமால 2 மாசமும் மித்தனியில 1 மாசம் மறைஞ்சிருக்கேக்குள்ள உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது யார், இந்த ஏற்பாடெல்லாம் செய்தது யார், இந்த வீட்டை ஏற்பாடு செய்தது யார், அல்லது மத்துகமால இருந்து மித்தனியாவுக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போனதார் என்று சொல்லி பல கேள்விகள் கேட்ட போது அதுக்கு சில கேள்விகளுக்கு பதில் வழங்க மறுத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது. அதிலே மிக முக்கியமாக தன்னை பாதுகாத்தது யார் என்று சொல்லி அந்த முக்கியமான ஆளை, பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான ஆளை சொல்ல மறுத்து விட்டார் செவ்வந்தி என்று சொல்லி இன்று காலை வெளிவந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்ன பிரச்சனை சொன்னா, சொல்ல மறுத்தாலும் அது எப்படியும் அந்த தகவலை போலீஸ் எடுத்துரும், அது வேற பிரச்சனை. இப்ப தகவல் சொல்ல மறுத்துட்டார்ன்றதை நாங்கள் ஒன்றும் ஆச்சரியமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா, இன்றைக்கு மறுத்தா நாளைக்கு சொல்ல வேண்டி வரும், நாளைக்கு மறுத்தா நாளண்டைக்கு எப்படியோ சொல்ல வேண்டி வரும். சொல்லாம இருக்கவே முடியாது யார் அந்த சூத்திரதாரி என்று சொல்லி. எனவே மிக விரைவில் தெரிய வரும் செவ்வந்தியை தென்னிலங்கையில் வைத்து 3 மாதங்களாக பாதுகாத்த அந்த பிரதானமான சூத்திரதாரி யார் என்று சொல்லி. இதுல இன்னும் ஒரு விஷயம் ஒன்றும் இருக்கும். இப்ப ஒருவேளை போலீஸுக்கு சொல்லி இருக்கலாம், இவர் தான் எனக்கு உதவி செய்தவர், இவற்றை பாதுகாப்புங்களை தான் இருந்தேன் சொல்லி குறிப்பிட்ட அந்த ஆளை சொல்லி இருக்கலாம். ஆனா போலீஸ் வேணுமெண்டே அந்த செய்தியை கசிய விட்டுருக்கும். இல்லை செவ்வந்தி இன்னும் சொல்லல, ஆளை காட்டி கொடுக்கல என்று சொல்லி. ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்ப தகவலை வெளியில சொன்னா அந்த குறிப்பிட்ட ஆட்கள் எல்லாம் அலர்ட் ஆகி ஓடிடுவார்கள். ஏற்கனவே செவ்வந்தியை கைது செய்த உடனேயே தென்னிலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க சும்மா அவதானிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சில அரசியல்வாதிகள், ஒரு சில ஆட்கள் துள்ளிக்கொண்டே இருக்கின்றார்கள். திரும்ப 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 பேட்டி கொடுக்கிறார்கள், அறிக்கை கொடுக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு போல நடக்குது. எனவே குற்றவாளிகள் தப்பக்கூடாதுன்றதுக்காக கூட இப்படி சொல்லப்பட்டிருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கப்படுது. என்னன்னு சொன்னா, செவ்வந்தியை கைது செய்கிற இந்த நடவடிக்கை வேணுமென்றே தாமதிக்கப்பட்டதா சில காரணங்களுக்காக என்று சொல்லி. அதுல வாய்ப்பு இல்லை என்று சொல்ல முடியாது, இருந்திருக்கலாம், சில வேளை இருந்திருக்கலாம். ஏன்னு சொன்னா, எப்பவுமே இந்த போலீசினுடைய நடவடிக்கையும் போலீசினுடைய புலனாய்வு நடவடிக்கையும் நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வித்தியாசமா இருக்கும். இப்ப அவர்கள் ஒரு ஆளை கைது செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தும் எங்க இருக்கிறார் என்று சொல்லி தெரிஞ்சும் கூட கைது செய்யாமல் தாமதிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஒரு ஆளை லூஸ்ல விடுறன்னு சொல்லுவோம். எனவே செவ்வந்தியும் அப்படி லூஸில் விடப்பட்டாரான்னு கேட்டா அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, தென்னிலங்கையில 3 மாதங்கள் மறைஞ்சிருந்திருக்கான்னு சொன்னா, இந்த 3 மாசத்திலே எத்தனையோ தேடுதல் வேட்டையெல்லாம் அறம்புறமா நடத்தப்பட்டது. நிறைய போலீஸ் குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு நிறைய தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. ஒருவேளை அப்பயே போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கலாம் இன்னிடத்துல செவ்வந்தி இருக்கிறான்னு சொல்லி. ஆனா அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, பிரதானமான முக்கியமான குற்றவாளிகளாகிய கெஹல்பத்ர பத்மையும் அவருடைய குழுவினரும் கைது செய்யப்படையல. எனவே செவ்வந்தியை லூஸ்ல விட்டா செவ்வந்தி என்ன செய்வா, அங்க மறைஞ்சிருப்பா, அப்புறம் அங்க இருந்து இங்க மாறுவா. அப்ப கண்காணிச்சு கொண்டே இருக்கலாம், எங்கெங்க மாறுறா, யாரோட போன்ல கதைக்கிறான்னு சொல்லி அவன் போன் ட்ரேஸ் பண்ண முடியும், எந்தெந்த லொகேஷனுக்கு போய் கொண்டிருக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் தானே. எனவே அப்படியே கண்டுபிடிச்சு பின்தொடர்ந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு கெஹல்பத்ர பத்மையையும் அவருடைய குழுவினரையும் பிடிக்கலாம் என்று சொல்லி
சிலவள போலீஸ் ஒரு பிளான் போட்டிருந்திருக்கலாம், அதில் மறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எனவே அந்த அடிப்படையில் தான் 3 மாதங்கள் சுதந்திரமாக அங்கே தங்கி இருந்துட்டு அப்புறம் கிளிநொச்சிக்கு வந்து கிளிநொச்சியிலேருந்து இந்தியாவுக்கு போயிட்டு. ஏனெண்டா போலீஸுக்கு நல்ல வடிவாக தெரியும், இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு தப்பி போனாலும் எந்த கட்டச்சி கண்டாயத்தில் போய் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும்ன்றது, அரெஸ்ட் பண்ண முடியும்ன்றது போலீஸுக்கு நல்லாவே தெரியும். எனவே செவ்வந்தியை கைது செய்கிற இந்த நடவடிக்கை வந்து வேணுமென்றே தாமதிக்கப்பட்டிருக்கலாம், வேணுமென்றே அவ வந்து லூசில் விடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுற இந்த கருத்தை வந்து மறுக்க முடியாது. அதே நேரம் இன்னும் ஒரு கருத்தும் வந்து சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிங்கள ஊடகங்கள் எல்லாம் அறம்புறமாக நிறைய கதைகள் சொல்லப்படுது, நிறைய தியரிகள் எல்லாம் சொல்லப்படுது. நாங்கள் எல்லாத்தையும் நம்பணும் இல்லை, ஆனால் ஆய்வு செய்து பார்க்கலாம் இதுக்கான வாய்ப்பு இருக்கா, இதுக்கான சாத்தியம் இருக்கான்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அந்த போலீசாருடைய நடவடிக்கைகள், புலனாய்வு நடவடிக்கைகள் வந்து எப்போவுமே வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ஒரு த்ரில்லிங்கான படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், நிறைய சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் இருக்கும். அந்த அடிப்படையில் செவ்வந்தி வந்து இப்போ ஒரு போலீஸில் வேலை செய்கிற ஒரு ஆளாக கூட இருந்திருக்கலாம், குற்றப்புலனாய்வு பிரிவில் வேலை செய்கிற ஒரு ஆளாக கூட இருந்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த செவ்வந்தியில் ஆரம்பத்தில் இருந்தே நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்போ நீதிமன்றத்துக்குள்ள வந்து கணேமுல்ல சஞ்சீவை வந்து சுட்டுக் கொள்றதுக்கு அந்த துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுத்தது இவா தானே. அப்போ இவாக்கு எப்படி துப்பாக்கி வந்தது, இவாண்ட கையில் துவக்க யார் கொடுத்தது, அதுக்கு பின்னால் இன்னும் ஒரு ஆள் இருக்கத்தானே வேணும். அந்த ஆக்கள் வந்து இதுவரைக்கும் கைது செய்யப்பட்ட மாதிரி இல்லையே. எனவே அதுக்கு பின்னால் நிறைய கேள்விகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டால் வந்து ஒன்றும் நாட்டுக்கு தேவையான முக்கியமான ஆள் இல்லை, அவரே வந்து ஏற்கனவே பல கொலைகளோட சம்பந்தப்பட்ட ஒரு மோசமான குற்றவாளி தான். எனவே அது கூட ஒரு நாடகமா என்ற ஒரு கேள்வி வந்து நீண்ட காலமாக கேட்கப்படுது. இப்போ ஒரு பாதாள உலக குழு ஆக்களுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி உதவி செய்து உள்ளுக்குள்ள ஊடுருவலாம். ஏன்னு சொன்னால் இப்போ உதவி என்று சொல்லி சாதாரண உதவி செய்தால் நம்ப மாட்டாங்க. இப்படி ஒரு பெரிய உதவி என்று செய்து நீதிமன்றத்துக்குள்ளேயே வந்து துவக்க கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு பெரிய ஒரு உதவி செய்யும் போது அதில் ஒரு நம்பிக்கை வரும், செவ்வந்தி மேல நம்பிக்கை வரும். இப்போ கேகல் பத்திர பத்மே என்ற கதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் முற்று முழுதாக 100க்கு 200% செவ்வந்தியை நம்பி இருக்கிறார்ன்றதான் எங்களுக்கு விசாரணைகளில் தெரிய வருது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு காசை கொட்டி அவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்து செவ்வந்தியை எப்படியாவது பாதுகாக்கணும்னு சொல்லி படாத பாடுபட்டிருக்கிறார். எனவே அந்த அளவுக்கு நம்பி இருக்கிறபடியால தானே. எனவே வந்து இந்த பாதாள உலக குழு வேலையமைப்புக்குள்ள வந்து போலீஸ் ஊடுருவணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தானே. எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ எப்படி எப்படிலாம் பயன்படுத்த முடியுமோ, எப்படி ஊடுருவ முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்ப்பினோம். எனவே அதில் ஒன்று தான் இந்த செவ்வந்தியினுடைய ஊடுருவலா என்றது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஏன்னு சொன்னால் இந்த செவ்வந்தி என்ற கரெக்டரை வந்து நாங்கள் அப்போதான் முதல் முறையாக கேள்விப்படுறோம், அதுக்கு முதல் கேள்விப்பட்டதே இல்லை, ஒருபோதுமே கேள்விப்பட்டதே இல்லை. எனவே இந்த கணேமுல்ல சஞ்சீவனுடைய படுகொலையில் ஆரம்பித்த இந்த செவ்வந்தியினுடைய நாடகம் இப்போ வந்து கேகல் பத்திர பத்மே குழுவினர் எல்லாம் கைது செய்யப்பட்டு தென்னிலங்கையில் இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்படுறதுல வந்து முடிவடையுமாண்டு இங்கே பலத்த சந்தேகங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து சந்தேகங்கள் தான், ஒரு கேள்விகள் தான். ஆனால் இதுக்கான விடைகள் வந்து விசாரணைகள் மூலம் தான் தெரிய வரும். அதே நேரம் இன்னும் ஒரு சில கேள்விகளுக்கான பதில்கள் வந்து எந்த காலத்திலையுமே வராது. ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு போலீசினுடைய சீக்ரெட் நடவடிக்கை, ஒரு ரகசிய ஆபரேஷன் என்று சொன்னால் அது சம்பந்தமான தகவல்கள் எந்த காலத்திலையுமே வந்து வெளிப்படுத்தப்பட மாட்டாது. எனவே இப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமான்னு சொல்லி நாங்கள் ஊகிக்க முடியுமே தவிர எல்லா கேள்விகளுக்குமான பதில்கள் வந்து கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே விசாரணைகள் இருந்து வெளிப்படுத்தப்படுகின்ற மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய முன்னாள் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த நெவில் வன்னியாராச்சி வந்து தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இன்று நீதிமன்றத்தில் அவருக்கான விசாரணை இடம்பெற்றது. அவரை பிணையில் விடுவிப்பதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் அவருக்கான பிணையை வந்து மறுத்திருக்கிறது. தொடர்ந்து அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த மாதம் 31 வரை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், 28 மில்லியன் ரூபாய்க்கு மோசடி செய்தார் அல்லது 28 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்து வச்சிருந்தவர் அதுக்கு விளக்கம் சொல்லல என்று சொல்லி அவர் மேல் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே தொடர்ந்தும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். எனவே தனியே 28 மில்லியன் ரூபாவுக்கான விசாரணை மட்டும் நடக்காமல் வேற பல கேள்விகளும் பல விசாரணைகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். தானே. தென்னிலங்கையில் போதைப் பொருட்கள் நிறைந்த மற்றும் ஒரு படகு ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த படகை கைப்பற்றி கரைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் கடற்படையினர் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இப்போதான் 2 நாளைக்கு முதல் இன்னும் ஒரு படகு ஒன்று கைப்பற்றப்பட்டது, கைவிடப்பட்ட படகு. அந்த கைவிடப்பட்ட படகை போயிட்டு செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள 800 கிலோ அளவில் வந்து போதைப் பொருட்கள் வந்து கைவிடப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது. அது வந்து கரைக்கு கொண்டு வந்தாச்சு. அதே நேரம் இப்போ வந்து இன்னும் ஒரு படகும் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. எனவே அந்த படகும் கைப்பற்றப்பட்டு மிக விரைவில் கரைக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த தங்காலை என்று சொன்னாலே, தங்காலை மித்தனிய இந்த பகுதி என்று சொன்னாலே ஒரே போதைப் பொருளை வந்து புதைச்சி வைக்கிறது என்று தானே. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. இந்த தங்காலை பகுதியில் இருக்கக்கூடிய நாய்கள் இருக்கு தானே, தெரு நாய்கள், இதுகள் வந்து இந்த போதை கலந்த தண்ணியை வந்து குடித்ததால் எங்கேயோ போதை பொருளை கொண்டு கொட்டியிருப்பாங்க ஓரளவுக்கு, அது வந்து தண்ணியோட கலந்தோன்னா அந்த தண்ணியை வந்து இப்படியும் தெருநாய்கள் வந்து குடிக்கும் தானே. அப்படி குடித்தோன்னே வந்து அந்த நாய்களோட உடம்பில் வந்து போதை ஏறி அந்த நாய்கள் வந்து ஒரு இடத்துல நின்று சுழண்டு கொண்டு, ஒரு இடத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடாமல் ஒரு இடத்துல நின்று கொண்டே சுழண்டு கொண்டு நிற்கிற அந்த வீடியோக்கள் எல்லாம் வந்து வெளியாகி இருக்குது. எனவே மித்தனிய தங்காலை என்று சொன்னால் மனிதர்கள் மட்டுமில்லை, நாய்களை கூட அவங்க விட்டு வைக்கல. எனவே இது எல்லாத்துக்குமே வந்து மிக விரைவில் நல்லதொரு முடிவு கட்டப்படும் என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.